சினிமா தமிழ்நாட்டுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி பெரிய வருமானமே வந்து சினிமா தியேட்டர்ஸு, சினிமா சம்மந்தப்பட்டது, சம்பளத்தில் டேக்ஸ் கட்டுறது, கவர்மெண்ட் டிக்கெட்டில் டேக்ஸ் கட்டுறது, சினிமா டிக்கெட்டில் எல்லாமே அரசாங்கத்துக்கு பெரிய வருமானமே சினிமா தான். அந்த சினிமா வந்து முடக்கிறது இவங்களுக்கு என்ன சந்தோஷம், இதனால் இவங்க என்ன சந்தோஷம் இருக்கான்னு தெரியல. லாபம் மட்டும் ஒரு பக்கம் தான் போகுதே தவிர அநியாயங்கள் மட்டும் எல்லா பக்கம் நடக்குது. ஆனால் லாபம் மட்டும் ஒரு பக்கம் போகுது. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க தான் விஜய் அரசியல் வர்றது கரெக்டான தருணம் அது. ஓகே, கரெக்டான தருணம். கண்டிப்பாக விஜய் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுவார், டவுட்டே கிடையாது. இதுக்கு முன்னாடி வருவாரா, இல்லை எதிர்கட்சியாக வருவார், இல்லைனா வந்து துணையாக வருவார்னு. இது இந்த ஜனநாயகத்தினால விஜய் எடுத்து உட்காருவார் அந்த சீட்டில், எல்லாத்தையும் ஆட்சி தாத்திட்டு. அந்த அளவுக்கு மக்களோட கிரேஸ். நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க, விஜய் இறங்க சொல்ல மவுண்ட் ரோட்டில் வந்து உட்கார சொல்லுங்கள் போராட்டத்தில். ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொத்தடிச்சு உட்காரதா இல்லையா பாருங்கள். மாநில அரசும் பயந்துடும், மத்திய அரசும் பயந்துடும். ஜல்லிக்கட்டுக்கு வந்த அந்த கூட்டத்தோட 300 மட கூட்டத்தை விஜய்க்கு நிற்க ரெடியாக இருக்கிறாங்க. சும்மா விஜய் வந்து தனியாள் நினச்சிருக்காங்க. விஜய் தனியாள்லாம் கிடையாது, அவன் வேற ஒரு ஆள்.